ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும் இந்த திருமுறை வகுப்பை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா அவர்கள், ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், நல்லசிவன் ஐயா அவர்கள், ஆவுடையப்பன் ஐயா அவர்கள், திரு கண்ணன் ஐயா அவர்கள், கோமதிநாயகம் ஐயா அவர்கள், இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் சீகாமரப்பண்ணில் இருக்கின்றோம். அதிலும் மயிலாப்பூர் பதிகத்தில் இருக்கின்றோம். முதல் 3 பாடல்கள் அந்த பழமையான முறையில் திஸ்ர திரிபுடையில் பார்த்தோம். அதற்கு அடுத்த 4 பாடல்கள் ரூபகதாளத்தில் பார்த்தோம். இப்பொழுது 8வது பாடலிலிருந்து 4 பாடல்கள் நாம் ஆதிதாளத்தில் பார்க்கின்றோம். இப்படி 3 விதமாக இந்த பதிகத்தை பாடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆகையினால் 3 தாளங்களில் அந்த ராகம் அதே பண், தாளம் மட்டும் மாற்றம். அப்படி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 8வது பாடல் தன்னா 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 அரக்கந்தோள் சாய்த்துகந்த தாழினா தன்னா அரக்கந்தோள் சாய்த்துகந்த தாழினான் தன்னா அரக்கந்தோள் சாய்த்துகந்த தாழினான் தன்னா அரக்கந்தோள் சாய்த்துகந்த தாழினான் கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் பன்னார்பதினில் கணங்கள் தம் அட்டமினாள்
பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமினாள் பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமினாள் பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமினாள் பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமினாள் பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமினாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் இப்போ இது வரைக்கும் மாசி தை வரைக்கும் பார்த்தோம். இந்த பாட்டில் இந்த சித்திரை மாதத்தை சொல்கிறாங்க. அந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டி அட்டமி 8வது நாள் அந்த விழாவை பார்க்காம நீ போயிட்டியே அப்படின்னுட்டு, நீ எப்படி போவ, நீ போக முடியாது, மீண்டும் நீ உயிர்ப்பித்து வர வேண்டும் அப்படின்னுட்டு அந்த 18 கணங்கள் மயிலாப்பூரில் அவர்கள் எல்லாரும் நம்ம சைவ சமயத்தின் உட்பிரிவுகள் எல்லாரும் அங்கே இருந்ததற்கு இதெல்லாம் சான்று. அதான் 18 கணங்கள் தம் அட்டமி நாள். அதை நீ பார்க்காம அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அந்த விழாவை நீ பார்க்காமல் எப்படி போக முடியும் அப்படிங்கிற கேள்வியில் கேட்குறாங்க. அப்போ இது சித்திரை மாதத்துக்கு உரிய ஒரு விழா. நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனோ நற்றாமரை மேல் நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனோ நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனோ நற்றாமரை மலர் மேல் நான்முகனும் நாரணனோ உற்றாங்கு உணர்கிலா
மூர்த்தி திருவடியை உற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை உற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை உற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்களே தூ கபாலீச்சரம் அமர்ந்த கற்றார்கள் ஏத்தூ கபாலீச்சரம் அமர்ந்த கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம் அமர்ந்தான் கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம் அமர்ந்தான் கற்றார்கள் ஏத்து கபாலீச்சரம் அமர்ந்த கற்றார்கள் ஏத்து கபாலீச்சரம் அமர்ந்த பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொன்தாம்பு காணாதே அது நல்லா புரியணும்னா பொன் தாம்பு அப்படின்னு பிரிக்கணும். சேர்த்துன்னு சொல்லலாம், பிரிச்சுன்னு சொல்லலாம். பொன் தாம்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொன் தாம்பு காணாதே போதியோ பூம்பாவாய் இது வைகாசி மாதத்தில் உள்ள ஒரு விழா, பொன்னூசல் விழா. தாம்புன்னா கயிறுன்னு அர்த்தம். பொன் ப்ளஸ் தாம்பு பொற்றாப்பு அப்படின்னுட்டு வருது. அப்போ அந்த பொன்னூசல்னுட்டு திருவாசகத்தில் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி சுவாமி அம்பாளை அந்த ஊஞ்சலில் வச்சு திருவிழா நடக்கும் இந்த வைகாசி. ஏன்னா இந்த சித்திரை வைகாசியெல்லாம் பார்த்திங்கன்னா கோடைக்காலம். அந்த வசந்த விழா அப்படின்ட்டு எல்லா கோயில்கள்லேயும் நடக்கும். நல்ல ஒரு மண்டபம் கட்டியிருப்பாங்க, மண்டபத்துக்கு நடுவில் ஊஞ்சல் போட்டிருப்பாங்க, மண்டபத்தை சுற்றி தண்ணி நிரப்பியிருப்பாங்க. திருநெல்வேலியிலெல்லாம் பார்க்கலாம் அது.
அந்த விழா வந்து வைகாசி மாதம் நமக்கு வந்து அக்னி நட்சத்திரம். அந்த சுவாமிக்கு ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுக்காண்டி, குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி அந்த ஊஞ்சலில் வச்சு அந்த மாதிரி ஒரு விழா வந்து நடத்துவாங்க. அந்த குளிர்ச்சியான பிரசாதங்கள்லாம் அன்னைக்கு சுவாமிக்கு தினந்தோறும் படைச்சு அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சுவாமிக்கு விழா நடக்கும். அது வந்து போன 8வது பாட்டு வந்து சித்திரை மாதம் வந்துச்சு. இது 9வது பாட்டு வைகாசி. வைகாசிலாம் நமக்கு அக்னி நட்சத்திரம் தான். சித்திரையும் வைகாசியும் பாதி பாதி இருக்கும் நமக்கு. அதனால் அந்த வைகாசியில் சுவாமிக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த பொன்னூசல் திருவிழாவை பார்க்காமல் நீ எப்படி செல்ல முடியும் அப்படின்னா, நீ செல்ல முடியாது, மீண்டும் உயிரோடு வருவாய் அப்படிங்கிற இதில் வந்து சொல்கிறாங்க. உற்று ஆங்கு உணர்கிலா, அந்த திருமாலும் பிரம்மனும் இறைவனை தியானம் செய்தும் அவர்களால் உணர முடியாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படின்னா அங்கு வந்து ஒரு ஆணவம் இருக்குது, அதனால அவர்களால் உணர முடியவில்லை அப்படின்ட்டு. உற்று ஆங்கு உணர்கிலா அப்படின்ட்டு அதற்குரிய பொருள். உற்று நோக்குதல் அப்படின்னாலே தியானித்தல் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு பொருளாக உயர்க்கும். 10வது பாடல். ஒருஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் 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 ஏறும் சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்த கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்த கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்த கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்த
கருஞ்சோலை சூழ்ந்து கபலீச்சரம் அமர்ந்த கருஞ்சோலை சூழ்ந்து கபலீச்சரம் அமர்ந்த பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் இந்த 10வது பாட்டுல வந்து 3 மாதங்கள் எடுத்துக்கலாம். ஆனி, ஆடி, ஆவணி அப்படிங்கிற 3 மாதங்கள். இதுல தான் வந்து அந்த பெருஞ்சாந்தி விழாவை சிறப்பாக சொல்றாங்க. ஆடி மாசம் வைக்க மாட்டாங்க. ஆனி, ஆவணி வந்து ஒரு காத்து காலமாகவும் நல்ல ஒரு குளுமையாகவும் ரொம்ப வெப்பம் இல்லாமல் ரொம்ப மழையும் இல்லை. ஏன்னா மழைக்காலம் வந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகையில முடிஞ்சிருது. மார்கழி, தை மாசியில வந்து நமக்கு பனிக்காலம், கடுமையான பனிக்காலம், அதுவும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பங்குனி, சித்திரை வந்து சித்திரை, வைகாசி வந்து கோடைக்காலம், அதுவும் முடிஞ்சிருது. அப்போ நல்ல ஒரு கும்பாபிஷேகங்கள்லாம் வச்சாங்கன்னா எல்லா ஊர் மக்களும் வந்து பல இடங்களில் உள்ள மக்கள்லாம் வந்து தரிசிப்பதற்கு ஒரு சரியான ஒரு காலம் அப்படின்னா இந்த ஆனி மாதமும் ஆவணி மாதமும் ஒரு சிறந்த காலங்கள். ஏன்னா நல்ல ஒரு காற்றும் இருக்கும், ஒரு குளுமையும் இருக்கும், மழை இருக்காது, பனி இருக்காது, வெயிலும் அதிகமாக இருக்காது. அதனால மிகப்பெரிய குடமுழுக்கு பெருவிழாக்கள் எல்லாம் இந்த மாதத்துல வைப்பது அப்படிங்கிற ஒரு இது பத்ததியில அந்த ஆனி, ஆவணி இதுல வந்து நீ பெருஞ்சாந்தி பெருவிழா அப்படின்னா குடமுழுக்கு பெருவிழா, அதை பார்க்காமல் நீ எப்படி போவாய் அப்படிங்கிற அர்த்தத்துல ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். அப்போ அந்த குடமுழுக்கு பெருவிழாங்கிறதுக்கு நல்ல ஒரு தூய தமிழாக பெருஞ்சாந்தி பெருவிழா அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் வந்து இந்த பெருஞ்சாந்தி அப்படிங்கிறத வந்து கோயிலில் 10 நாள் திருவிழாக்கள் நடக்கிறதையும் பெருஞ்சாந்தி பெருவிழா அப்படின்ட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நாம் இப்போ வந்து பெருஞ்சாந்தி பெருவிழா அப்படிங்கிறது குடமுழுக்கு பெருவிழா அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதற்கு உரிய மாதங்கள் வந்து இந்த ஆனி, ஆவணி. ஆடியும் சுவாமி பூஜைக்கு உகந்த நாள் தான், அம்பாளுக்குள்ள வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான். ஆனால் ஆனி, ஆவணியில் அதை வந்து அந்த திருவிழாக்களை பெருஞ்சாந்தி பெருவிழாவை அவங்க வந்து வைப்பார்கள். எல்லாருக்கும் அந்த மாதங்கள் வந்து உகந்த மாதங்களாக, தொந்தரவு இல்லாத மாதங்களாக, இறைவனுடைய வழிபாட்டுக்கு தகுந்த மாதங்களாக அது வந்து இருக்கும். அதனால தான் இந்த பெருஞ்சாந்தி பெருவிழாவை இந்த வரிசையில் ஞானசம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார்கள். அடுத்த பாடல். காணமற் சோலை கபாலீச்சரம் அமர்ந்த
காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் 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 ஞான சம்பந்தன் நல புகழ்ந்த பத்து வல்லார் ஞான சம்பந்தன் நல புகழ்ந்த பத்து வல்லார் வான சம்பந்தத்த அவரோடும் வாழ்வாரே வான சம்பந்தத்த அவரோடும் வாழ்வாரே வான சம்பந்தத்த அவரோடும் வாழ்வாரே வான சம்பந்தத்த அவரோடும் வாழ்வாரே
இதில் கடைசி பாட்டில் அந்த பலனை சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து புரட்டாசி மாதத்தில் ஆரம்பிக்கிறாங்க. புரட்டாசி மாதத்தில் ஆரம்பித்து ஆவணி மாதம் வரைக்கும் அந்த விழாக்களை கொண்டு வந்துடுறாங்க. முதல் பாட்டு புரட்டாசியில் ஆரம்பித்து அப்படியே ஆவணி மாதம் வரைக்கும் கொண்டு வந்து அந்த 12 மாதங்களில் என்ன திருவிழாக்கள்லாம் நடக்கு, இந்த திருவிழாவெல்லாம் நீ பார்க்காமல் எப்படி நீ உயிரை விட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த குடத்தை உடைச்சிட்டு அந்த பூம்பாவை வந்து வெளியில் வர்றாங்க. அன்றைக்கு என்ன ஒரு வளர்ச்சி இருக்குமோ அந்த வளர்ச்சியோட அந்த பெண் வந்து வெளியில் வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிகம். இப்போ இந்த 8வது பாட்டிலிருந்து தாளத்தோடு சொல்கிறேன். ஆதி தாளம். ஒரு வரியில் வந்து 4 வார்த்தைகள் இருக்கும். 1 3 1 3ன்னு நிற்கும். 8வது பாட்டு பார்த்திங்கன்னா தன்னா அப்படிங்கிறது ஒரு அட்சரம், அரக்கன் தோள் 3 அட்சரம், சாய்த்துகந்த ஒரு அட்சரம், தாழினான் 3 அட்சரம். இது அர்த்தத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிடும். இந்த தாளம் வந்து இதுதான் ரொம்ப சரியான இதுன்னு சொல்ல முடியாது. சரியாக பிரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த 1 3 1 3 அப்படிங்கிறது சரியாக வரும். ஆதி தாளம் தள்ளி எடுக்கணும். தாளத்தோடு சொல்கிறேன், சொல்லுங்கள். தன்னா அரக்கன் தோள் சாய்த்துகந்த தாழினான், 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 கண்ணார் மகிழை கபாலீச்சரம் அமர்ந்தான், 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 பன்னார்பதேனு கணங்கள் தம் அட்டமீனாள்,
வண்ணார்பதீனன் கணங்கள் தம் அட்டமீனாள் வண்ணார்பதீனன் கணங்கள் தம் அட்டமீனாள் பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமீனாள் பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமீனாள் பன்னார்பதீனன் கணங்கள் தம் அட்டமீனாள் பன்னார்பதீனன் கடற்கள் தம் அட்டமீனாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனோ நற்றாமரை மலர் மேல் நாரணன் நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனோ 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 உற்று ஆங்கு மூனர்கிலா மூர்த்தி திருவடியை உற்று ஆங்கு மூனர்கிலா மூர்த்தி திருவடியை உற்று ஆங்கு மூனர்கிலா மூர்த்தி திருவடியை உற்று ஆங்கு மூனர்கிலா
மூர்த்தி திருவடியே கற்றார்களே தோ கபலிச்சரம் அமர்ந்தான் அதில் ஒரு 3 அட்சரத்துக்கு நின்றுட்டு மீதி ஒரு 5 அட்சரத்துக்கு ஒரு வளைவு போடணும், ஒரு சுருட்டு போடணும். நான் பாடுறேன், அதுக்கப்புறம் பாடுறேன். கற்றார்களே தோ கபாலீச்சரம் அமர்ந்த கற்றார்கள் கற்றார்களே தோ கபாலீச்சரம் அமர்ந்த கற்றார்களே தோ கபாலீச்சரம் அமர்ந்தான் கற்றார்களே தோ கபாலீச்சரம் அமர்ந்தான் கற்றார்கள் ஏத்து கபாலீச்சரம் அமர்ந்தான் கற்றார்கள் ஏத்து கபாலீச்சரம் அமர்ந்தான் பொன்தாம்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொன்தாம்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் ஒருஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் அந்த வாழ்க்கை அமன்கிறத சேர்த்தரணும், உடையை தனியா போர்க்கும் தனியா கொண்டு வரணும். ஒருஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் ஒருஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் ஒருஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும் ஒருஞ்சாய வாழ்க்கை அமன் உடையை போர்க்கும்
ஈரும் சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் ஈரஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் ஈரஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் ஈரஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சோழ்க கபாலீச்சரம் அமர்ந்த கருஞ்சோலை சோழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்த கருஞ்சோலை சோழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் கருஞ்சோலை சோழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் கருஞ்சோலை சூழ்ந்து கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் காணமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான்
காணமற் சோலை கபலிச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்து வல்ல 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 ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்து வல்லார் வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே வான சம்பந்த தவரோடும் வாழ்வாரே வான சம்பந்த தவரோடும் வாழ்வாரே வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே சரி. அந்த இதுல 43வது பதிகம் புள்ளிருக்கு வேலூர் அதை எடுத்துக்கிடுங்க. நாற்பத்தி மூணு முன்னால புள்ளிருக்கு வேலூர் பதிகத்துல ஈதத்தை மிகப்பாடும்ட்டு 5வது பாட்டு இருக்கும் பாருங்க.
அதில் 5வது பாட்டு கீதத்தை. ஒன்றிரண்டு பாடல்கள் விருத்தமாக நாம் பார்ப்போம். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ அடியார்கள் பரஞ்சோதி பாதத்தை தொழ அடியார்கள் பரஞ்சோதி பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் நின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் வேதத்தில் மந்திரத்த வேதத்தில் மந்திரத்த வெண்மணலே சிவமாக வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்ட போதத்தால் வழிபட்ட உள்ளிருக்கு வேடூரே உள்ளிருக்கு வேடூரே உள்ளிருக்கு வேடூரே. அதிலே 8வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. பண்பொன்ற இசை பாடும் அடியார்கள் பாடும் அடியார்கள் இசை பாடும் அடியார்கள் பண்பொன்ற இசை பாடும் அடியார்கள் பண்பொன்ற இசை பாடும்
அடியார்கள் குடியாக அடியார்கள் குடியாக மண்ணின்றே விண் கொடுக்கும் மணிகண்டன் விண் கொடுக்கும் மணிகண்டன் மண் கொடுக்கும் மணிகண்டன் விண் கொடுக்கும் மணிகண்டன் மண்ணின்றே விண் கொடுக்கும் மணிகண்டன் மணிகண்டன் மருவும் இடம் மணிகண்டன் மருவுமிடம் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புன்னொன்ற பொருதளித்தார் புன்னொன்ற பொருது அளித்தார் புள்ளிருக்க வேடூரே புள்ளிருக்க வேடூரே புள்ளிருக்க வேடூரே புள்ளிருக்க வேடூரே இப்படி விருத்தமாகவும் சில நல்ல பொருள் பொதிந்த பாடல்களை விருத்தமாகவும் நாம் பாடிக்கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பதியத்தை நாம் சிந்திப்போம். ஹர ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு